விறகடுப்பில், பாரம்பரிய விறகடுப்பில் சப்பாத்தி மேக் பண்ணலாம். ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் சப்பாத்தி போட்டுட்டோம். இங்கே பாருங்கள், இவ்வளோ சப்பாத்திஸ் மேக் பண்ணியாச்சு. பட் ஆனால் இன்னும் ஒரு 3 சப்பாத்திஸ் மட்டும் போட்டால் போதும், ஃபினிஷ். ஃப்ரெண்ட்ஸ், இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா காற்றோட்டமாக இந்தமாரி நேச்சுரலில் இப்படி ஒரு என்விரான்மெண்ட்டில் குக்கிங் பண்ணும்போது இதுவும் ஒரு பாசிட்டிவ் வைப்ஸாக நல்ல ஒரு சூப்பரான ஃபீலிங்ஸாக இருக்குது. பட் இதில் சமைக்கிறதுக்கு அதிகம் பொறுமை வேணும், ஓகேங்களா? இங்கே பாருங்கள், இப்படி விறகு வந்துட்டு அதிகமாக உள்ளே தள்ளணும் அப்படின்னா நமக்கு நடுவில் ஃபயர், கரெக்டாக கல்லுக்கு நடுவில் ஃபயர் வரும், அதுவே அதிகமாகும். இதுவே கொஞ்சம் கீழே இழுத்து விட்டுட்டு பண்ணோம் அப்படின்னா கம்மியாக கிடைக்கும் நமக்கு நடுவில். இப்போ பாருங்கள் சப்பாத்தி எப்படி இருக்குன்ட்டு. விறகடுப்பில் நம்ம ரொம்பவே பொறுமையாக தான் சமையல் செய்யணும். ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் வீட்டில் விறகடுப்பு யூஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் கிடைச்சிது அப்படின்னா கண்டிப்பாக ஃப்ரீ டைம்ஸில் அதை யூஸ் பண்ணுங்கள். இதில் பார்த்திங்கன்னா நம்ம கேஸும் சேவிங்ஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் ரிலாக்ஸ்டாக பொறுமையாக நம்ம விறகடுப்பில் செய்யும் பொழுது மைண்டும் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கும். அவசர அவசரமாக செய்யணும் அவசியம் கிடையாது, பொறுமையாக செய்யலாம். ஆக்சுவலாக இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஹாலிடே அப்படின்றதுனால தான் நாம் இந்த ப்ராசஸ் பண்ணிகிட்ருக்கோம். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா முக்கியமாக அவங்களுக்கு தெரியாமல் பண்ணுங்கள். ஏன்னா அவங்க பார்த்திங்கன்னா அடுப்பில் விறகடுப்பில் கை வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மாவு சப்பாத்திக்கு பிசைகிறோம் அப்படின்னா சப்பாத்தி மாவாக இருந்தாலும் சரி, தோசை இட்லி மாவாக இருந்தாலும் சரி, அதை கண்டிப்பாக அவங்க எடுத்து விளையாடணும், வேஸ்டேஜ் பண்ணணுன்னு பார்ப்பாங்க. ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் அவங்களுக்கு தெரியாமல் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சிலர் பார்த்தீங்க அப்படின்னா சப்பாத்திக்கு லைட்டாக ஆயில் விடுவாங்க, அல்லது ஆயில் இல்லாமல் கூட செஞ்சு சாப்பிடுவாங்க. மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு ஆயில்ஸ் அவாய்ட் பண்ணிக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தாராளமாக விட்டு தான் பண்ணியிருக்கேன். ஏன்னா கிட்ஸு குழந்தைங்களும் சாப்பிட்றாங்க, நம்மளும் கொஞ்சம் வாய்க்கு டேஸ்ட்டாக சாப்பிடணும் அப்படின்றதுனால. இங்கே பாருங்கள் சப்பாத்தி இந்த மாதிரி அனல் எங்கே அதிகமாக இருக்கும், நெருப்பு வருதோ அந்த இடத்துல கொஞ்சம் திருப்பி திருப்பி விட்டுட்டு நவுத்தி விட்டுட்டுருங்க. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், இந்த ஒரு மொமெண்ட்டை நீங்கள் பார்க்கும்பொழுது உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் வருது இல்லை ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ உங்களுக்கும் சான்ஸ் கிடைச்சதுன்னா கண்டிப்பாக இது மிஸ் பண்ணாதீங்க, நீங்களுமே பண்ணுங்கள் உங்கள் வீட்டில். நம்ம ஆரம்ப காலத்தில் பண்ணிகிட்டு இருந்தது தான், கேஸு சிலிண்டர்லாம் வர்றதுக்கு முன்னாடி. கொஞ்சம் ஹாலிடேஸ் கிடைச்சது, டைம் கிடைக்கிது அப்படின்னா அதில் கண்டிப்பாக இந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணுங்க. அப்பப்போ கொஞ்சம் அனலை உங்களுக்கு எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதில் நான் உங்களுக்கு முக்கியமாக என்ன ஒரு டிப்பு கொடுக்க போகிறேன் அப்படின்னா, வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கவங்க பார்த்தீங்கன்னா கம்பல்சரி பண்ணியே ஆகணும் அப்படின்ட்டு இருக்கவங்க கம்பல்சரி டெய்லி ஈவினிங் பார்த்திங்கன்னா தட் மீன் உங்களுடைய டின்னர் தினமுமே ரொட்டீனாக ஒரு நாள் கூட ஸ்கிப் பண்ணாமல் சப்பாத்தியே சாப்பிடுங்க. அது கூட நீங்கள் சட்னி, சாம்பார், சைடிஷ்க்கு வேறு ஏதாவது ஊறுகாய் இந்த மாதிரி ஏதோ ஒன்று போட்டு சாப்பிட்றதுனாலும் சரி, இல்லை தக்காளி தொக்கு இந்த மாதிரி. பட் ஆனால் தினமுமே உங்களுடைய நைட்டு டின்னர் பார்த்தீங்கன்னா சப்பாத்தி மட்டுமா தான் இருக்கணும். அதோடு சேர்த்து கூட்டு, பொரியல் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இதை நீங்கள் கண்டினியூவாக பண்ணும்போது சாலிடாக 1 மந்த் நீங்கள் பண்ணதுக்கப்புறம் உங்களோட வெயிட்டை செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் சப்பாத்தி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியும் சாப்பிட்றது ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியும் உங்கள் வெயிட்டை செக் பண்ணி பாருங்கள் எவ்வளோ இருக்குன்ட்டு. 1 மந்த்து முடிஞ்சதுக்கப்புறமா நீங்கள் உங்களோட வெயிட்டை செக் பண்ணி 1 மந்த்து எடுத்துக்கிட்டதுக்கு அப்புறமா உங்கள் வெயிட்டை செக் பண்ணி பாருங்கள் அப்போ எவ்வளோ இருக்குது அப்படின்ட்டு. கண்டிப்பாக நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த டிப்ஸை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். உங்களால் ரொம்ப ஈஸியாக உங்களுக்கே தெரியாமல் கடன்னு உங்களோட வெயிட்டை லாஸ் பண்ண முடியும். இங்கேம்மா கை எடுத்துக்கோ. அவ்வளோதான், இதுதான் ஃபைனல் சப்பாத்தி.
என்னடா அது